ஹாய் காய்ஸ், எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஏதோ ஒரு குகையை தான் காட்டுறாங்க. அந்த குகைக்குள்ள அந்த ஃபாக்ஸ் இருக்குல்ல, அது தீயெல்லாம் பற்ற வச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் போய் சாப்பிட்றக்கு எதுவும் கொண்டு வா அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அதுவும் பார்த்தீங்கன்னா ஓடுது. நீ அப்படியே என்ன சொல்லிக்கிட்டு இருந்த அந்த ஃபாக்ஸ் கிட்டன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் நான் எதுவும் சொல்லலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இல்லை நீ ஏதோ ஒரு மாதிரி உருவம் ஒரே மாதிரி இருக்குன்ட்டு ஏதோ உலகிக்கிட்டு இருந்தேன், அதான் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எதாக இருந்தாலும் சரி, உன்னோட கோவம் மட்டும் அந்த ஃபாக்ஸுக்கு இருந்துச்சுன்னா என்ன ஆகுது, நமக்கு ஹெல்ப் பண்ணாமையே போயிடும்ல. எதாக இருந்தாலும் இப்போதைக்கு நீ கம்மனிடு, சண்டை கட்டாதானே சொல்லிட்டு இருக்க. நான் ஒன்றும் சண்டை கட்டல புரியுதுன்ட்டு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி நான் ஒரு டைம் டெய்ல்டு ஃபாக்ஸ் கூட இருந்தேன்னு சொன்னேன்ல, அதே இமேஜும் இமேஜும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மேலே இருக்கிறவங்களோட வேலையாக தான் இருக்கும். ஏன்னா இவங்களோட ஞாபகத்தை கொண்டு வந்து என்கிட்ட ஏதோ வளவரிக்க பார்க்குறாங்க. ஆனால் அது கோயின்சிடென்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. நான் தான் எதனா ஒன்று உஷாராக இருந்து பண்ணணும் அப்படின்ட்டு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. எதாக இருந்தாலும் சரி, ரொம்ப யோசிச்சு காம்ப்ளிகேட் பண்ணிக்காத. இப்போதைக்கு என்னோட ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம், புரியுதா? அவள் என்ன பண்ணாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, தப்பே இல்லை, எனக்காக பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் ஒரு லுக்கை விடுவா பாருங்க, உனக்காக நான் ஏன்டா பண்ணணுன்ட்டு. உன்னால தானே என் விதி இப்படி ஆயிருக்குன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அது எல்லாமே பச்சை பச்சையாக காய கொண்டு வந்திருக்கு. ஏமா நான் என்ன ஆடா மாடா இதை சாப்பிட்ருக்குன்னு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ நீங்கள் வெஜிடேரியன் நினைக்கிறேன், கவலைப்படாதீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா எடுத்து டேஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க. நீ யார், என்ன முயலா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இல்லை நான் ஃபாக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஏன் உங்கள் ஊரில் இந்த கறியெல்லாம் திங்கக்கூடாதா, இன்னும் சைவமா மாமசம் சாப்பிடக்கூடாதான்ட்டு இருக்க. இல்லை இந்த மலைக்கு வர எல்லாருமே என் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க, என் ஃப்ரெண்டு எப்படி நான் சாப்பிட்றது, அதனால தான் நான் வெஜ்ஜீஸாக சாப்பிட்டு பழகிட்டேன்ட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு ரீசன் ஆகிற மாதிரி ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. அட விடு விடு, அது எவ்வளோ நல்ல நாயா இருக்குன்ட்டு நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவர் தான் பார்த்தீங்கன்னா பெருந்தன்மையாக இருக்கு உங்கள் மனசை பார்க்குறக்குன்ட்டு சாப்பிட்ருக்காரு. பட் என்னதான் இருந்தாலும் பச்சை இல்லை இல்லையா, அவர்னால திங்க கூட முடியல. சீக்கிரமாக துப்பி தொலைன்ட்டு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ என்னதான் பண்ணல அப்படின்ட்டு ஹீரோ உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும், அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் தேடி வந்தோம், எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்ட்டு அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ரெண்டு தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருப்பான் போல. திடீர்னு இவனுக்கு இந்த ஃப்ளாஷில் அடிக்கும்ல, அன்றைக்கி ரூமெல்லாம் சேஞ்ச் ஆன மாதிரி ஆச்சுல, அதே மாதிரி ஆகுது. பொருள் எல்லாம் வந்து போகுது. இவனுக்கு நான் உயிரே கையில் இல்லை, ஏன்னா இவனுக்கு தெரிஞ்சிருச்சு இப்படி வந்து போனாலே கண்டிப்பாக மாறிடுன்ட்டு. கண்டிப்பாக ஹீரோ தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி அவன் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவர் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. வருது போகுதுன்ட்டு. ஆனால் 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நின்றுது, எதுவுமே முழுசாக மாறல. ஏன் என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. என்னோட சக்தி அவ்வளோதான், வேலை செய்யலைங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ எதையாச்சும் பண்ணி மாற்றி விட அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினுக்கு புரியல ஏன் இவன் சக்தி வேலை செய்யலன்ட்டு. இவ 9 டெய்ல்டு ஃபாக்ஸாக நீ எவ்வளோ நாள் இருக்கு அப்படின்ட்டு இருக்க. நான் ஒரு 200 வருஷமாக இருந்திருப்பேன், ஆனால் நான் இது வரைக்கும் இப்பெல்லாம் பண்ணதே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு சொல்லியாச்சும் கூடுடி அப்படின்னு ஹீரோயின்ட்ட கத்திக்கிட்டு இருக்க. எவ்வளோ சொன்னாலும் அவளோட பவர் அவ்வளோதான், இவளுக்கு இதுக்கு மேலே பவர் இல்லைன்னு இருக்கா. அப்போ நான் எப்படி தான் மாறுறது, இப்படி சொன்னால் எப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்க. இரு அதுக்கு எதுனா வழியை கண்டுபிடிப்போன்ட்டு நம்ம ஹீரோயின் இருக்கா. மாற்றி சாவடிக்கிறாளுங்களேன்ட்டு ஹீரோ புலம்பிட்டு இருக்க. அந்த ஃபாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்ல வருது, அதுக்குள்ளே ஹீரோயினும் புலம்பிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு டைம் ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்களேன், ஒரு டைம் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் அவள் எவ்வளோ டைம் பண்ணாலும் அவளோட சக்தி அவ்வளோதான், அதுக்கு மேலே இருக்காது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ என் காலெல்லாம் ஒட்ட வச்சால அப்படின்ட்டு இருக்க. காலு விதி ஒன்னாடா லூஸ் பயலே அப்படின்ட்டு 2 பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினை கத்த, ஹீரோ கத்தன்ட்டு எல்லாமே உன்னால தான், உன்கிட்ட பவர் இல்லைல்ல, அதனால தான் இப்படியெல்லாம் ஆகிட்டு இருக்குன்ட்டு இருக்க. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அப்போதான் ஒரு உண்மையை சொல்கிறா. நான் ஆக்சுவலாக 9 டெய்ல்டு ஃபாக்ஸ் இல்லை, நான் 8 டெய்ல்டு ஃபாக்ஸ் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோக்கா இது என்னடா புது கொடுமைங்கிற மாதிரி இருக்கு, இன்னும் இவன் 8 டெய்ல்டுன்னு புதுசாக வளரிட்டு இருக்கா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா குழம்பி போய் ஹீரோக்கு கால் பண்ணுறான். ஹீரோ ஃபோனும் எடுக்கல. இது சரியில்லை, ஹீரோ போய் நேர்லேயே மீட் பண்ணி ஆகணும், இல்லைனா விஷயம் அப்படியே மாறிடுன்ட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பதட்டமாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஃபாக்ஸ் இருக்குல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா டெய்ல்ஸ் எல்லாம் விரிக்குது. அதே மாதிரியே 8 டெய்ல்ஸ் தான் இருக்குது. ஹீரோ 8 டெய்ல்டு ஃபாக்ஸ் தான் என்ன அப்படின்ட்டு இருக்க. அப்போ தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கதையை சொல்கிறா. இந்த நரிகளாக இருக்குல்ல, அது எப்போவுமே முதல்ல சும்மா காமனாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். பட் அதுகளுக்கு ஒரு சின்ன அறிவு மாதிரி வருமாமா. எப்படி இந்த மனுஷங்க மட்டும் இப்படி இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படியே இருக்கணும், நம்ம மாறக்கூடாதா, மனுஷங்க மாதிரி நம்மளும் எப்போ சூப்பர் பவர் ஆகுறதுன்ட்டு அது அதிகமாக யோசிக்கும். அது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக யோசிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒவ்வொரு டைலாக வளர ஆரம்பிக்கும். அப்படி வளர்ந்தது தான் இதுக்கு இப்போ 8 டெய்ல் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹியூமனை விட இவ கொஞ்சம் பவர், ஆனால் 9 டெய்ல்டு ஃபாக்ஸை விட இவ கொஞ்சம் கம்மியான பவர் தான் அப்படின்ட்டு ஹீரோயின் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஃபாக்ஸுக்கே ஆச்சரியம், உங்களுக்கெல்லாம் இது எவ்வளோ தெரிஞ்சிருக்கு எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் நானும் இந்த மாதிரி ஒரு 8 டெய்ல்டு ஃபாக்ஸாக இருந்து தவம் பண்ணியிருப்பேன், நானும் கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி 9 டெய்ல்டு ஃபாக்ஸாக தான் இருந்தேன் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ முதல்ல இருங்க, மறுபடியும் போக முடியுமா முடியாதாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. வேற எதுனா வழி இருக்கும்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம் எனக்கு ஒரு விஷயம் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, குரு சொன்னார் என்னை காப்பாற்ற ஒருத்தவங்க வருவாங்கன்ட்டு, அது நீங்கள் தானே நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா 200 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் நீ வெயிட் பண்ணுற ஆள் கண்டிப்பாக நானாக இருக்க மாட்டேன், எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த ஃபாக்ஸ் ஒரு விஷயம் சொல்லு பாருங்க, நான் ஹியூமனாக மாறணும், அதுக்கு என்ன பாசிபிள் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அதை கட் பண்ணி நம்ம ஹீரோயின் காலையில் முழிக்கிறது காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா என்னாச்சு, எங்கே அந்த ஃபாக்ஸு காணோம், எங்கே போயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா அது எப்படி எனக்கு தெரியும், அவள் விடிஞ்சிச்சு, அவள் ஊர், அவள் எங்கேயோ கிளம்பிட்டு போறா, சரிவா நம்மளுக்கு நேரம் ஆச்சுல, வெளியே போய் நம்ம வேற சொல்லியெல்லாம் இருக்குல்ல பார்க்கணுவா அப்படின்ட்டு ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. ஏன் இப்போ இங்கே இருக்க போறியா என்ன, வரியா இல்லையான்ட்டு அவள் ஹீரோவை பார்த்தீங்கன்னா கடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்க. ரெண்டு பேரும் போகிற வழியிலேயே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த சிஇஓ இருக்கான்ல, அவனை பார்த்தீங்கன்னா ஹோட்டலாக மாறிக்கிட்டு இருக்கான். இப்படியே நீங்கள் குடிச்சிட்டே இருக்காதீங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா அப்படின்ட்டு அவனும், நான் உங்ககிட்ட ஒரு மேட்டர் கண்டுபிடிக்க சொன்னேன்ல, என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா இந்த 98 ஃபாக்ஸை பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பான். ஆனால் அவனோட அசிஸ்டண்ட்டு அதெல்லாம் சும்மா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கள் இந்த கதையெல்லாம் இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்கன்னு இருக்க, அது நேரில் பார்த்தது நான்டா, எனக்கு தானே தெரியுங்கிற மாதிரி அவன் புலம்பிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் இந்த விஷயம் வெளியே போச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்ட்டு இருக்க. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, அன்னைக்கு உனக்கும் தானடா அது எஃபெக்ட் ஆச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா இவன் மயக்கத்தில் இருந்திருப்பான், அதனால இவனுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது அப்படின்ட்டு. விடு விடு, உன்கிட்ட சொன்னாலும் இது புரியாது, நான் அது என்னத்தான் பைத்தியக்காரன்னு நினைப்பேன், அதனால் நீ கிளம்புங்கிற மாதிரி அவனை அமுச்சு விட்டுட்டு இருக்க. சரி நான் போகிறேன், உங்களுக்கு எதனா வேணும்னா சொல்லுங்கிற மாதிரி அவனும் கிளம்புறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சிஇஓ இருக்கான்ல, அவனுக்கு ஒரு சின்ன விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலாக அந்த ஷாமான இடத்துக்கு ஒரு பையன் வந்திருப்பான்ல, அந்த பையன் தான் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆன பையன்ட்டு கரெக்டாக ஹீரோவோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம் இரு, அன்னைக்கு நான் கார் ஆக்சிடென்ட் பண்ணல, அந்த கேஸில் மாட்டினான்ல அந்த பையனை பற்றி விசாரி, அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன ஏதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே டார்கெட் வைக்கிறான். ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு இருக்கும்போது, நீ என்னதான் இருந்தாலும் அவகிட்ட நேற்று அப்படி பேசியிருக்க கூடாதுன்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் மனுஷியாக மாறுறது எப்படின்னு கேட்டிருப்பால. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா தான் ஞாபகம் வந்திருப்பாங்க. அதனால அவங்க அக்கா மேலே என்னென்ன கோவம் இருக்கோ அது எல்லாத்தையும் காக்கிட்டு இருக்கா. என்ன தைரியம் இருந்தால் நீ என்கிட்ட அதை கேட்ப, உனக்கு அது கேட்கறக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. அந்த ஃபாக்ஸ் ஏதோ பேசுன்ட்டு வரும், ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்கிட்ட இந்த பதத்தை பேசணுன்னா அவ்வளோதான், புரிஞ்சுதா, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ, உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, நீ காலையில் நான் முழிக்கும் போது கூட இருக்கக்கூடாதுன்ட்டு அவள் நல்லா கத்தி விட்டுருப்பா. என்னதான் இருந்தாலும் நீ கத்தினங்காட்டி தான் அவள் போயிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்க. நம்மளை ஏமாத்திருக்காங்க, கொஞ்சம் யோசிச்சு பாரு, அதே மாதிரி உருவம் இருக்கிற பொண்ணு எப்படி முன்னாடி வர முடியும், வேற ஏதோ விளையாட நடந்துட்டு இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் இல்லை, என்னதான் இருந்தாலும் நீ இப்படி பேசக்கூடாதுங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. சரி விடு, புக்கில் எல்லாம் வேற எதனா சீக்ரெட் மெத்தட் இருக்கும், நம்ம போய் அதை கண்டுபிடிக்கலாம், வேற எதனா வழி இருக்கும்ல, நம்ம அதை பார்க்கலான்ட்டு இருக்க. ஹீரோ இந்த மேட்ச் வேற லீகலாக வரப்போகுது, இன்டர்நேஷனல் மேட்ச்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு அந்த பந்து தான் முக்கியமாட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன சிம்பிளாக பந்துன்னு சொல்லிட்ட, நீ இந்த மேட்ச் எல்லாம் பார்க்க மாட்டியா அப்படின்ட்டு இருக்க. நான் மேட்ச்சுக்கு முன்னாடி இருந்து இங்கே தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ உனக்கு கொரியா என்ன பிடிக்காதா, கொரியா தோக்கணும்னு ஆசைப்படுறியா, கொஞ்சமாச்சும் உங்ககிட்ட தேசப்பட்டு இருக்கா, நாட்டுப்பட்டு இருக்கான்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாமே கத்திக்கிட்டு கடைசியில் சரி சன்னு வீடு அப்படின்ட்டு அவளை சன்னுன்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன அப்படி கூப்பிடாதன்னு கத்திட்டு இருக்க. உன்னோட ஐடியா தான் நான் பார்த்தனே, நீ சன்னு தானே, விடு விடுன்னு இருக்காங்க. ஹீரோயினா என்ன அப்படி கூப்பிடாத, அது மட்டும் கூப்பிட்டேன்னா உன்னை கடிச்சு கொதறிடுவேன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கா. அட விடு சன்னு, எங்கள் பாட்டி பேர் கூட முனியம்மா, நல்ல பேர் தானே அப்படின்ட்டு கலாய்ச்சிட்டு இருக்காரு. பட் வர வரையில் பார்த்தீங்கன்னா வண்டி பாதிலேயே நின்றுது, கேஸ் வேற முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ரெண்டு பேரும் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா வாலெட் இருக்குல்ல, அதுவும் காணாமல் போயிடுச்சு. இப்போதைக்கு வேற வழியே இல்லை, நடராஜ பையன் தான் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அது ரோடே காடில் இருக்க போல ஒரு இதுவுமே வரல. என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஏதோ ஒரு வண்டி வருது, பட் லிஃப்ட்டு கேட்டா யாருமே கொடுக்கல. இந்த மனுஷ பையலுக்கு அவளுக்கு புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்க. அட விடு விடு, இப்போதைக்கு என்கிட்ட இன்சூரன்ஸும் இல்லை, ஃபோனும் இல்லை, ஒரு வழியும் இல்லை, எப்படியாச்சும் லிஃப்ட் கேட்டு தான் போயிட்டு இருக்கணும்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. வா வரல நடக்கலாம், இப்படியே நின்றுட்டு இருந்தா எவ்வளோ நேரம் நிற்கிறது, போலாம் வா அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்கா. எவ்வளோ தூரம் தெரியுமா, இப்பெல்லாம் நடக்க முடியாதுன்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த காலத்தில் படிக்கிறதுக்கெல்லாம் காடு மேடுன்ட்டு தாண்டி போனாங்க, இந்த ரோடு தானே நான் தாண்ட மாட்டேனான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நிஜமாலுமே நடந்துருவியா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. யார்கிட்ட, நான்லாம் பெரிய பெரிய மலையவே அசால்ட்டாக கடந்துவேன், எனக்கு இதெல்லாம் ஜுஜிபி மேட்ருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதையும் நான் பார்க்க தானே போகிறேங்கிற மாதிரி ஹீரோ ஒரு லுக்கு விட்டுட்டு இருக்க. ஆமாம் உங்ககிட்ட தான் இப்போ காசு சுத்தமாக இல்லையே, இப்போ நைட்டு நம்ம சோறுக்கு என்ன பண்ண போகிறோம், காலையில் சோறுக்கு என்ன பண்ண போகிறோன்ட்டு ஹீரோயின் சோறுன்னு சுற்றிக்கிட்டு இருக்க. என்கிட்ட தான் காசு இல்லைன்னு தெரியுதுல்ல, அப்போ பட்லி தாங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு நான் உயிரே போயிடுது, இவ்வளோ நாள் நம்ம பவர் கிடைக்காம எப்படி சுற்ற போகிறோம் அப்படின்ட்டு இருக்க. அதான் எனக்கும் தெரிலன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. உன் காசெல்லாம் எங்கே வச்சிருக்கேன்ட்டு ஹீரோ கேட்க. அதெல்லாம் என் வீட்டில் இருக்கு அப்படின்ட்டு இருக்கா. அப்படின்னா உன் வீட்டுக்கு போய் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், நான் கூட உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன்ட்டு இருக்க. ஹீரோயின் அது மலைக்கு மேலே இருக்குது, நம்மளால போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்போதான் ஒரு சின்ன பிரேக்கு கொடுக்குறா. அவரோட வீடு பார்த்தீங்கன்னா கொரியாவில் இருக்குது, பட் அது சவுத் கொரியாவில் நார்த் கொரியாவில் ஒரு மலைக்கு மேலே இருக்குது. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவில் வீடு, இங்கே சுற்றிக்கிட்டு அங்கே எதுக்கு வீட்டை கட்டி வச்சிருக்க, இங்கே சம்பாதிச்சு அங்கே சேஃப்டி பண்ணிட்டு இருக்கேன்னுட்டு அவருக்கு தேசப்பற்றில் கத்திக்கிட்டு இருக்காங்க. டே நீங்களாம் சண்டை போட்டு பிரிச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்ட்டு ஹீரோயின் ஒரு பக்கம். உங்கள் மனுஷ பயில்களுக்கு வேறு வேலையே இல்லையா, உங்களால தான்டா இன்னைக்கு நான் காசு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன். அட போடி, நார்த் கொரியாவில் போய் வீட்டை கட்டி வச்சிருக்கா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சண்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்ட்டு நம்ம ஹீரோயின் அடுத்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டு இருக்க. ஹீரோ நீ தான் ஏதோ காடு மலையெல்லாம் கடந்துருவேன்ட்டேன் அப்புறம் என்னன்ட்டு இருக்காங்க.
டேய் ஏதோ ஒரு ஊறுதுடா பாடுறா அப்படின்ட்டு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. அது ஒன்றும் இல்லை, சூரியனோட எரிச்சலுக்கு உன் ஸ்கின் எல்லாம் எரியும் அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஐயோ இந்த மனுஷனா பிறந்துட்டு என்னென்ன பாடா இருக்குது அப்படின்ட்டு கரெக்டாக ஒரு கொடை வேற கிடச்சிருது. இந்தா இதை பிடிச்சிட்டு வா அப்படின்ட்டு இருக்க. உனக்கு இதுதான் ஒரு பாடா அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் ஹீரோயினோட கொடையை பிடிச்சிட்டு 2 பேரும் ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போகும்போதெல்லாம் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. அதுக்குள்ளே வந்துருமா என்னன்னு கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக்ஸ் குட்டி இருக்குல்ல அதை தான் காட்டுறாங்க. அது எதையோ பார்த்துருச்சு. என்னன்னா ஹீரோவோட பர்ஸ் இருக்குல்ல அதை பார்த்துருச்சு. அச்சச்சோ இதை விட்டுட்டு போயிட்டாரு போல அப்படின்ட்டு கரெக்டாக போகலான்ட்டு போகுது. பட் போகிற வழியில் இங்கே யாரும் வந்திருக்கான். யாராது அப்படின்ட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினோட குருதேவன்ட்டு ஒருத்தர் இருப்பான்ல அவன் வந்திருக்கான். அதை பார்த்துட்டு இந்த ஃபாக்ஸ் ஷாக் ஆகிட்டு இருக்கேன். நான் கூட இன்னைக்கு நடந்தே செத்துருவேன்னு நினச்சேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பவர் கிடைச்சோன்னே சரி இவருக்கு ஒரு ஃப்ரீயாக ஆட்டோகிராஃப் சைன் பண்ணி தரணும், ரொம்ப நல்ல மனுஷர்ல அப்படின்னு டிரைவரை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஆமாம் எனக்கும் என் பவர் வந்தோடனே இவனுக்கு எதனா பெருசாக பண்ணணும்ட்டு 2 பேரும் என்ன நல்லா பண்ணலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு தான் ஹியூமன்ஸோட கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அதில் உன்னோட கிளைண்ட்டோட ஒரு பவரை யூஸ் பண்ணி இப்போதைக்கு கொஞ்சம் காசு மட்டும் தான் வாங்கி கொடு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னால் அது முடியாது, ஏன்னா அவங்க உன்னோட மனுஷங்களை நான் நம்பவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. நான் நம்பவே மாட்டேன், எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாங்க. பத்தாததுக்கு என்கிட்ட பவர் இல்லைன்னு தெரிஞ்சு யாராச்சும் என்ன பேக் எடுத்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீயே பாரு, உன்னையவே நான் இப்படி பண்ணிட்டேன், அதனால நீ என்ன பேக் எடுக்க கூட சான்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அப்படின்ட்டு இருக்க. அப்போ நீ மனுஷ பயிலுங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கூட உதவி செய்யலையா, எல்லாத்துக்கிட்டையும் வம்ப தான் வாங்கி வச்சிருக்கியான்ட்டு ஹீரோ கலாய்ச்சி விட்டுறாங்க. கம்மன் இருக்கிறியா இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இதுக்கு தான் நல்லது பண்ணணும்னு சொல்றது, சுற்றி பாவத்தை பண்ணணும் இப்படி தான் அப்படின்ட்டு ஹீரோயின் எவ்வளோ ஓட்ட முடியுமோ அவ்வளோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட வேனுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ ஒரு வேனை ஓட்டிட்டு இருந்தார்ல, அதுவே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட தான். அவனுக்கெல்லாம் எப்படா ஹீரோ வருவான் வேனை வாங்கிட்டு போலாங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஹீரோவோட வண்டி தான் என்னைக்காக நடுவில் நின்றுட்டு இருக்கேன் நடு ரோட்டில். அது தெரியாமல் இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் வந்துருவாடான்ட்டு டெலிவரிக்காக வாங்கின வண்டிடான்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் கிராஸ் பண்ணி போகுது. ஹீரோவை பார்த்தீங்கன்னா எப்படியோ வீட்டில் இறங்கிக்கிறாரு. இறங்கினோடனே தான் டக்குன்ட்டு ஏதோ ஒரு பெரிய லைட் அடிக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் கொரியாக்கே வந்துட்டான் அவங்க பாலில் கிளப்ல இருந்து. ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ எங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்கும்போது தான் அவன் மூஞ்ச பார்த்தோன்னே தெரியுது. இந்த மாதிரி 2 பேரும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்கீங்களான்னு பதறி அடிச்சு பேசிட்டு இருக்க. ஹீரோயின் கண்டுபிடிச்சிடறான். நான் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேன், பேராசையில் நான் அந்த 1 மாதம் கேட்டுட்டேன், அது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. ஆனால் அட்லீஸ்ட் நான் இந்த வாழ்க்கைக்காக எவ்வளோ தவமாக இருந்தேன்னு உனக்கு தெரியும்ல, 1 வாரமாச்சும் எனக்கு டைம் கொடு. இது எல்லாமே உன் வாழ்க்கை தான்ட்டு எனக்கு தெரியும், பட் இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு, எவ்வளோ நாள் நான் இருந்திருக்கேன், 1 வாரம் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ உனக்கு எவ்வளோ வேணுமோ அதை பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ என்னதான் இருந்தாலும் இந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டிருப்ப எனக்கு தெரியும், கொஞ்ச நாள் தானே, அதனால உன் ஆசை போக சந்தோஷமா இருந்துக்கோ, நான் எதுவுமே சொல்லலைங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தாங்கலை. ரெக்ரெட் இல்லாமல் வாழ்ந்துக்கோ அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல அவனுக்கு ஃப்ரெண்டுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. போய் ஹீரோவை கட்டி பிடிச்சிடறான். இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு அந்த ஃபாக்ஸ் குட்டி வந்துருச்சு. ஒன்னி நான் இந்த மாதிரி உங்களுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் இதை வச்சு மறுபடியும் 9 tailed ஃபாக்ஸாக மாறிடலாம். அதுக்கப்புறம் ஹீரோ இருக்கான்ல அவனோட பழைய வாழ்க்கைக்கு அவன் போயிடலான்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு முன்னாடியே உளறிடுறா. ஃப்ரெண்டு அப்படியே ஷாக் ஆகி திரும்பி பார்க்கன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், அடுத்த எபிசோடில் தான் இந்த பவரை வச்சு அப்படியே பக்காவான வேலைகள் எல்லாம் காட்டியிருப்பாங்க. 2 பேரும் மாறுறாங்களா இல்லையா அப்படின்ட்டு செமையாக கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பக்காவான வழக்கம் போல் ஒரு மேஜிக்கல் எபிசோடில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் 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 ஸ்வீட்டீஸ்.